கம் சிட் டவுன். வாஹித், இன்னும் நீங்கள் ஸ்மோக்கிங் குவிட் பண்ணல போல இருக்கு. ஆமாம் டாக்டர். லாஸ்ட் டைமே சொன்னேன்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்னாச்சு டாக்டர்? உங்களுக்கு தான் சிஓபிடி சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல லாஸ்ட் டைமே நீங்கள் வரப்போ. அப்புறம் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? ஸ்மோக்கிங் குவிட் பண்ணால் சரியாயிடுமா? வாஹித், சிஓபிடிக்கு இந்த உலகத்தில் க்யூரே இல்லை. ஏர்லி ஸ்டேஜ்லேயே ப்ராப்பராக மெடிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா கேன் அவாய்ட் த ஃப்ளேர்-அப்ஸ். ஞாபகம் இருக்குல்ல சொன்னது? சொன்னீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. க்யூர் இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் எதுக்கு பார்க்கணும்? அதுக்குன்னு இப்படி ஸ்மோக் பண்ணிவிட்டு எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறீங்க? என்னோடய லைஃப்பில் எல்லாமே ஒரு பாயிண்டில் என்னை விட்டுட்டு போயிடும். எனக்கு நீங்கள் யாருமே இல்லை, எனக்கு இங்கே நான் மட்டும்தான். லாஸ்ட் டைம் நீங்கள் சிஓபிடி பற்றி சொன்னதை நான் படித்து பார்த்தேன். இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். என்ன பண்ணாலும் என்னை விட்டு போகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் இதாச்சும் என் கூட இருக்கட்டுமே. என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க வாய்? யாரும் கூட இல்லை, இதுவாச்சும் இருக்கட்டும். உயிர் மேலே கொஞ்சமாவது ஆசை இருக்கணும் வாய். யூ நோ வாட், ஐ எம் நாட் அன் ஆப்டிமிஸ்டிக் பர்சன். அது முட்டாள்தனம். எல்லாம் நல்லதாக நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. எல்லாம் தப்பாக போகுன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ வாழ்க்கையில் எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். யூ ஆர் ஜஸ்ட் 28 now. எஸ், ஐ எம் 28, யூர் ரைட். ஆனால் எனக்குன்னு அக்கா அம்மா தங்கச்சி யாராவது இருந்தால் கவலைப்படலாம், உயிர் வாழணுமேனு. ஆனால் எனக்குன்னு யார் இருக்கா? எஸ், கமன், டேக் கேர். ஓகே டாக்டர், அப்போ நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரீங்களா? இது என்ன ரிலேட்டிவ் வீடா போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு? இதான் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வித்தியாசம். இந்த சுடுகாடு, ஹாஸ்பிட்டல், இறந்து போன வீட்டுக்கெல்லாம் சொல்லாமல் போகணும்னு சொல்லுவாங்க. ஏன் உடம்பு சரியில்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து தானே ஆகணும்? எல்லாம் ஒரு நாள் போக தானே போகிறாங்க. நோ ஒன் இஸ் இமோர்டல் ஹியர். எல்லாருக்கும் ஒரு டைம் எப்போன்னு தெரியாமல் தான் ஓடிட்டுருக்கோம். நான் என்னோட டைம்க்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். இஃப் இட் ஷுட் ஹேப்பன் டுடே இட் வில். அதை நம்புகிறேன், அவ்வளோதான். ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஐ எம் பெசிமிஸ்டிக் டாக்டர். யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட். வாட் ஐ எம் சேயிங், குட் ஃபார் யூ சம் டே. தேங்க்யூ. டாக்டர், எனக்கு லைஃப்பில் எப்போயுமே ஒரு விஷயந்தான், என்ன ஆனாலும் லைஃப் வில் மூவ் ஆன். அது யாராலும் மாற்ற முடியாது. காயம் குணமாக காலம் காத்திரு, கனவு நினைவாக காலம் பூத்திரு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. எப்பயாச்சும் பாசிட்டிவாக இருக்கலாம், ஆனால் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. இருக்கிற வரைக்கும் லைஃப்பை அனுபவிச்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். ஓகே வாய், டேக் கேர். ஹலோ அண்ணா, நான் இங்கே ஜிஹெச் வாசல் தான் இருக்கேன். டீ கடைக்கிட்டு தான் இருக்கேன், வரீங்களா? ஆ சரி, ஓகே, பண்ணிடலாம். லைஃப்பில் என்ன நடந்தாலும் எப்போ ஒரே விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும், பாசிட்டிவிட்டி. அதுதான் போதும். எல்லாம் நம்ம கைக்குள்ளே தான் இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பாசிட்டிவ் வைப் அதோட ஒருபடி மேலே. வாழ்க்கையில் எல்லா டைமும் நம்ம ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது, ஆனால் அதே டைமில் தோத்துட்டே இருக்க மாட்டோம். ஆனால் அதுக்குண்டான தேடல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம ஒன்று நினைப்போம், வாழ்க்கை வேறு ஒன்று கொடுக்கும். அதை நினச்சி நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. இந்த நாள் தான் நம்ம கடைசி நாள் தெரிய வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம். உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் பிடிச்சதை பண்ணிவிட்டு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், தப்பு கிடையாது. சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணா. நீங்கள் பேசுனதை நான் கேட்டுட்டு இருந்தேன் சார். ரொம்ப நல்லா பேசுனீங்க.
இதான் கடைசி நாள், உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் சொன்னீங்களே, அது நல்லா இருந்துச்சு சார். அதானே உண்மை. உடம்புல உயிர் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்ல விஷயத்துக்கெலாம் யோசிச்சு கவலைப்படணும்? கரெக்டாக சொன்னீங்க சார். அப்போ வரோம் சார். சரிண்ணா, பார்ப்போம். Excuse me. This is library. You can't smoke here. இங்கே நோ ஸ்மோக்கிங் போர்ட் போடலையே, அப்புறம் என்ன? நோ ஸ்மோக்கிங் போர்ட் போடலன்னா என்ன? உங்களுக்கு காமன் சென்ஸ் இல்லையா? லைப்ரரியில் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு. வாவ், காமன் சென்ஸ். என்ன தெரியும் உங்களுக்கு காமன் சென்ஸ் பற்றி? ஜஸ்ட் பிகாஸ் நான் லைப்ரரி ஸ்மோக் பண்ணுறதுனால காமன் சென்ஸ் இல்லைங்கிறதுலாம் இல்லை. இந்த உலகத்தில் நம்மளோட காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா? சின்னதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். காமன் சென்ஸுங்கிறது முதல்ல காமனே இல்லை. ஃபஸ்ட்டு ஒருத்தங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதுபடி தான் நடக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் உங்களே எடுத்துக்கோங்க. உள்ளே பாட்டு கேட்டிங்களா? நான் இயர்ஃபோன்ஸ் போட்டு தானே கேட்டேன். கரெக்ட். ஆனால் அது வெளியே கேட்கணும் உங்களுக்கு தெரியுமா? இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பேர் தான் காமன் சென்ஸ். எனக்கு சாங்ஸ் கேட்டுகிட்டே புக் படிக்க பிடிக்கும், நான் கேட்டேன். கரெக்ட். சாங்ஸ் கேட்டுகிட்டே புக் படிக்க உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் கேட்டீங்க, தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு சாங்ஸ் கேட்க பிடிக்கும்னா எனக்கு ஸ்மோக் பண்ண பிடிக்கும், நான் பண்ணுறேன். இதில் என்ன காமன் சென்ஸ் இருக்குது? பட் லைப்ரரியில் ஸ்மோக் பண்ணக்கூடாது. இதே என்ன மாதிரி இங்கே 4 பேர் சேர்ந்து ஸ்மோக் பண்ணியிருந்தால் நீங்கள் கேட்டிருப்பீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. காமன் சென்ஸ்ன்னு பார்த்தா பப்ளிக் பிளேஸ்லேயே ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த உலகத்தில் டாப் 3rd செல்லிங் ப்ராடக்டே சிகரெட் தான், தெரியுமா? அதில் தான் நல்லா காசு பார்க்குறாங்க. என்ன தான் நோ ஸ்மோக்கிங் போர்ட் போட்டிருந்தாலும் அதுக்கு முன்னாடி நின்று சிகரெட் பிடிக்க தான் இந்த உலகம். ஹலோ, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இதாங்க மனுஷன் புத்தி. சொல்கிறத அக்செப்ட் பண்ண முடியலனா சம்மந்தமே இல்லாமல் பேசுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் போயிட்டு அழகாய் மலர்வது போல் முடிவது காதல் அந்த பாட்டு கேளுங்க, போங்க. எதுவுமே காணும். டே போடா, அதெல்லாம் வாங்க முடியாது, கொடு. அம்மா அப்புறம் திட்டுவாங்க. வா அக்கா, எனக்கு கெலாக்ஸாச்சும் வாங்கிட்டாக்கா. வீட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சாப்பிட்றா. எனக்கு தெரியாது, எனக்கு வேணும் 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 வேணும். ஏங்கா கேட்க மாட்டியா நீ? அக்கா வாங்கிட்டாங்களாக்கா, ஏங்கா இப்படி பண்ணுறீங்க?
ரொம்ப ஹைட்டா இருக்குடா. அக்கா ப்ளீஸ்க்கா எடுத்துதாங்கக்கா. அக்கா வேணும். அதை நான் எப்படி எடுக்கிறது? சரி இரு, நான் போய் யாராச்சும் கூப்பிட்டு வரேன். அது கொஞ்சம் எடுத்து தரீங்களா? சாரி, நீங்கள் இந்த ஷாப்பில் வேலை செய்கிறவங்கன்னு நினச்சிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அது அப்படியே எடுத்து கொடுத்துட்டு போயிடுங்களேன். எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்கணும். பண்ணாமே நம்மளால் முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கணும். ஹலோ மிஸ்டர், போதும் உங்கள் லெக்சர். ஒரு ஹெல்ப் தானே கேட்டேன். பண்ண முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. இதுக்கு தான் அன்றைக்கே சொன்னேன். உண்மையை சொன்னால் சம்மந்தமே எல்லாம் பேசுதுன்னு சொல்கிறது அந்த உலகம். இதுக்கெலாம் எதுவும் பண்ண முடியாது. லைஃப்பில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, இப்படி லெக்சர் கொடுக்காம இருங்க. அக்கா ஏதாச்சும் வாங்கித்தாங்கக்கா. ஓ, ஹலோ ஹலோ சார், காலிங் ஃப்ரம் உதய லைஃப் இன்சூரன்ஸ். சொல்லுங்கள், என்ன வேணும்? நம்ம கம்பெனியில் டாப் கிளாஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. நீங்கள் மாதம் ஜஸ்ட் ஒரு 1000 ரூபா பே பண்ணால் போதும். ஒரு 10 இயர்ஸ் இன் ரிட்டர்ன் நாங்கள் உங்களுக்கு 2 lakhs பண்ணி தர ஸ்கீம் எங்களால் பண்ண முடியும். ஓ அப்படியா? சூப்பர். என்னெல்லாம் உங்கள் இன்சூரன்ஸில் கவர் ஆகும்? சார் எல்லாமே கவர் ஆகும் சார். ஓ எல்லாமே கவர் ஆகுமா? அப்போ நான் ரோட்டில் போய்ட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா, ஒருவேளை ஓடுற ட்ரெயின்லேருந்து நான் கீழே விட்டேன்னா, அதை விடுங்க, நான் போகிற ஃப்ளைட்டு மிட் ஏர்லேயே பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா, உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கே காசு கட்ட வரேன்னு வச்சுக்கோங்க. வர வழியில் லாரியை செத்து போயிட்டேன்னா இதெல்லாம் உங்கள் இன்சூரன்ஸில் கவர் ஆகுமா? ஹலோ, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏன் இவ்வளோ நெகட்டிவாக பேசிட்டு இருக்கீங்க? செத்துட்டா, விழுந்துட்டா, பிளாஸ்ட் ஆயிட்டான்னு. சி, இவ்வளோ நெகட்டிவாக ஒரு பர்சனா? சுற்றி இருக்கவங்களுக்கு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இப்படி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருங்க. உங்களை மாதிரி ஆளுக்கு தான் இங்கே நிறைய பேர் பாசிட்டிவாக பேசி பாட்காஸ்ட் அப்லோட் பண்ணுறாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வாஹித்னு ஒருத்தர் பாட்காஸ்ட் அப்லோட் பண்ணுவார், அதை கேளுங்க. அப்போவாச்சும் உங்களை மாதிரி ஆளுங்களாம் திருந்துவாங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்கள் சொல்கிற அந்த வாஹித் நான் தான். சார் கேட்குதா? ஹலோ ஹலோ சார். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் செத்து போயிட்டேன்னா என்னோடய இன்சூரன்ஸ் பண்ணோம்னா யாருக்கு போவோம்? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா?